வணக்கம். ஸ்ரீ சக்கரம் மூன்றாவது பகுதி. ஆதியிலே பண்டாசுரனை அழித்து தேவர்களை பாதாள லோகத்தில் அழித்தபோது அவள் விரும்பி இங்கே கோயில் கொண்டாள். தேவர்கள் அம்பிகை உரையும் அந்த இடத்தை செம்பொற்கோயிலாக எடுத்தார்களாம். பின்னால் வந்த யுகங்களில் அது கருங்கல் கோயிலாக மாறியது. பண்டனை புதைத்த இடத்தில் ஜெயஸ்தம்பம் அமைத்தனர். ஜெயஸ்தம்பம் அருகில் இருந்து பிலாகாசத்துக்கு வாசல் அமைத்தனர். குளியேத்திரி கதிரிகள் பரவிய எல்லைக்குள் அதன் 24 அட்சரங்களுக்கும் ஸ்தூலமாக 24 தூண்கள் அமைத்தனர். இதுவே காயத்ரி மண்டபம் எனப்பட்டது. வேதங்கள் இந்த மண்டபத்தின் சுவர்களாயின. அம்பிகை ஸ்ரீசக்கரத்தில் மூல திரிகோணத்தில் உரைபவள். ஆகவே கருவறை முக்கோணமாக அமைக்கப்பட்டது. இந்த கோயிலில் 3½ சுற்றுகள் எடுத்து பிராகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாள் 3½ வட்ட குண்டலினி சர்ப்பமாக விளங்குகிறாள் என்பதை விளக்கும் விதமாக இந்த அமைப்பு இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் அம்மையின் விருப்பப்படி அவளுக்கு ஸ்ரீசக்கர பதக்கம் தந்த பரமேஸ்வரனே பரமபுண்ணிய பீடமான ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் செய்தார். கோடி காமங்களை நிறைவேற்றுவதாலும் தர்ம அர்த்த காம மோட்சம் என்பதில் காமத்தின் கடைசியில் உள்ள மோட்சத்திற்கு இட்டு செல்வதாலும் இந்த சக்கரம் காமகோடி பீடம் என்ற பெயரை பெற்றுள்ளது. இன்றும் ஸ்ரீசக்கரத்திற்குத்தான் முதலில் பூஜை, அதற்கு பிறகுதான் அம்பாளுக்கு பூஜை நடக்கிறது. காமகோடி பீடமான இந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி தொட்டி போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. இதில் 8 தேவியரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. வச்சினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயனி, சர்வேஸ்வரி, கௌலினி என்பதாக ஸ்ரீசக்கரத்தின் சர்வரோகர சக்கரத்தில் உள்ள 8 தேவியர். இவர்களை வாக்தேவிகள் என்றும் சொல்வார்கள். ஆதியில் பரமேஸ்வரர் ஸ்தாபித்த ஸ்ரீசக்கரம் சதுர் யுகங்களிலும் கிருத யுகத்தில் துர்வாசராலும், திரேதா யுகத்தில் பரசுராமராலும், துவாபர யுகத்தில் தௌமிய மகரிஷியாலும், கலியுகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதராலும் இந்த சக்கரம் பொலிவு பெற்றது. ஆதிசங்கரின் ஆணைப்படி ராஜசேன மன்னன் காமாட்சி அம்மனின் கோயிலை பிந்துவாக கொண்டு காஞ்சி நகரையே ஸ்ரீசக்கர வடிவத்தில் கட்டியிருக்கிறானாம். ஆதிசங்கரர் காலத்தில் மக்கள் ஆசாபாசங்களில் விழுந்தனர். வழியில்லாத வழியில் சென்று பாவம் சேர்த்தனர். இதனால் அம்பிகை கோபம் கொண்டார். இதை கண்ட ஆச்சாரியார் அவளது கோபத்தை சமணம் செய்தார். உக்கிரகலைகளை ஆகர்ஷித்து இந்த சக்கரத்தில் அடக்கினார். இதன் பிறகுதான் அம்பிகை குழந்தாள். அம்பிகை உக்கிர ரூபத்தில் இருந்தபோது 8 திசைகளிலும் அவளுடைய சேடிகளாக அஷ்டகாளிகள் இருந்தனராம். அவர்களை ஆதிசங்கரர் ஆகர்ஷணம் செய்து ஸ்ரீசக்கரத்தின் சுற்று தொட்டியில் அடைத்து விட்டார். திருச்சிராப்பள்ளியில் தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மட்டுவார்குழலி அம்மையின் சந்நிதியும் ஸ்ரீசக்கர வடிவத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. ஆதிசங்கரர் கைலாய மலையில் எம்பெருமானின் திருவாயால் அருளப்பெற்ற சௌந்தரலகரியின் பாடல்களை இந்த கோயிலின் சுவர்களில் எழுதச் செய்தார். மேலும் ஜலந்தரம், கூர்ஜரம், திரிபுரமாலினி மற்றும் ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீ பிரம்மர அம்பாள் சந்நிதியிலும் ஆதிசங்கரர் சக்கர பிரதிஷ்டை செய்திருக்கிறார். யோக சூத்திரத்தை உலகிற்கு அருளிச் செய்த பதஞ்சலி முனிவரின் யோக நிலைகளின் அடிப்படை குறியீடுகள் ஸ்ரீசக்கரத்தின் மூலமாக வெளிப்படுவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். மந்திர மாத்ருகாஸ்தவம் என்ற ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதிய நூலில் அம்பாள் ஸ்ரீசக்கரத்தில் உறைவதோடு ஸ்ரீசக்கர பூஜையினால் திருப்தி அடைகிறாள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீசக்கர பிரிய பிந்து தர்ப்பணவராம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஸ்ரீசக்கர பூஜையினால் திருப்தி அடைந்து விளங்குகிற ஸ்ரீராஜராஜேஸ்வரியை வணங்குகிறேன் என்பது இந்த வரிகளின் பொருள். ஸ்ரீசக்கரத்தின் ஆற்றல். எந்திரம் என்பது என்ன? மனிதனுடைய அறிவால் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உலகத்தில் எத்தனையோ உண்டு. அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இறை தத்துவம். அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அறிவு மட்டும் போதாது, அதற்கும் மேலாக ஞானம் வேண்டும். அன்பு கனிய வேண்டும், உள்ளம் உருக வேண்டும். அறிவினால் அறிய முடியாத, கண்களினால் காண முடியாத இறை சக்தியை எப்படியாவது தன்னுடைய ஊனக்கண்களினால் கண்டு ஆனந்தம் அடைய வேண்டும். பிறவி பெற்றதன் பயனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதர்களின் கண்டுபிடிப்பில் உருவானவற்றில் ஒன்றுதான் எந்திரங்கள். எந்திரங்கள் இறைவனின் திருமேனியை நமது கண்களினால் பார்க்கத்தகுந்த வகையில் உருவம் கொடுக்கும் கருவியாக அமைந்திருக்கிறது. எப்படி சிலைகள் கோயில்களில் இறைவனின் உருவமாக அமைந்திருக்கிறதோ
அப்படியே எந்திரங்களும் இறைவனின் ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக, கண்களினால் கண்டறியும் விதமாக அமைக்கப்படுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று முழங்குகிறது திருவாசகம். அந்த எந்நாட்டவர்க்கும் இறைவனான சிவபெருமானின் கண்களிலிருந்து தோன்றியவன் கார்த்திகேயன். சுப்பிரமணியனின் அவதார ரகசியத்தை நாம் சரவண பவ எந்திரமாக வழிபாடு செய்கிறோம். ஒன்றுடன் ஒன்று இணைந்து திகழும் 2 சமபக்க முக்கோண வடிவமே ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி எந்திரமாக முருகனுடைய பக்தர்களினால் காலங்காலமாக வழிபடப்படுகிறது. இந்த வகையில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தேவதைகளுக்கும் அக்னி, வாயு போன்ற 5 பூதங்களுக்கும் எந்திரங்கள் இருக்கின்றன. மேலும் மகான்கள், யோகிகள், ஞானிகளின் அனுக்கிரக சக்திகளையும் அவதார கோட்பாடுகளையும் எந்திர வடிவத்தில் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள். இறைவனை எழுத்துருவில், அதாவது அச்சர வடிவத்தில் எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்யும் சக்கர வழிபாட்டில் ஸ்ரீ சக்கரம், திருவம்பல சக்கரம், புவனாபதி சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம், நவாக்கரி சக்கரம், நீலகண்ட சக்கரம் ஆகியவை மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை. அம்பிகை சக்கர வடிவமாக திகழ்பவளாகவும் ஸ்ரீ சக்கரத்தில் விரும்பி உறைபவளாகவும் நம்பப்பட்டு தேவி உபாசகர்களினால் வழிபடப்படுகிறாள். ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே என்று அபிராமி பட்டர் பாடுவதிலிருந்து அறிய முடிகிறது. ஸ்ரீ சக்கரமத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் ஆகியோரை கால்களாகவும் சதாசிவனை பலகையாகவும் கொண்ட பஞ்சபிரம்மாசனத்தில் சர்வானந்தமய பீடம் என்ற விந்து வடிவமான மகாபீடத்தில் காமேஸ்வரனின் இடது மடியில் அன்பு வடிவமான பாசத்தையும், கோபமாகிய அங்குசத்தையும், மனமாகிய கரும்பு வில்லையும், 5 தன்மாத்திரிகளை குறிக்கும் பஞ்சபானங்களையும் ஏந்தியவளாக ஸ்ரீமத் லலிதா மகா திரிபுர சுந்தரி எழுந்தருளியிருக்கிறாள் என்பது சாக்த தந்திரங்களில் மிக விஸ்தாரமாக விவரிக்கப்பட்டுள்ளது. மாங்காட்டில் காமாட்சி அம்மன் சந்நிதியில் அம்மன் சிலைக்கு முன்பு ஒரு மேடையின் மீது ஒரு சக்கரம் வரையப்பட்டுள்ளது. 1.5 மீட்டர் சதுரத்திற்கு வரையப்பட்டுள்ள இந்த சக்கரத்திற்கு வழிபாடு செய்கிறார்கள். முருகன் வழிபாட்டிலும் சக்கரம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. ஷண்முக சடாட்சர எந்திரங்கள் என்ற பெயரால் இவை அழைக்கப்படுகின்றன. இந்து சமய வழிபாட்டு முறைகளில் தெய்வ திருவுருவங்களை வைத்து வழிபடுவது ஒரு முறை. எந்திரங்கள் எனப்படும் சக்கரங்களை வைத்து வழிபடுவது மற்றொரு முறை. பொதுவாக எழுத்துக்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு. ஒரு எழுத்து வெல்லும், ஒரு எழுத்து கொல்லும் என்று சொல்வார்கள். சொல்லுக்கு சக்தி இருக்கிறது. நாம் எந்த சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்கிறோமோ அதற்குரிய பலன்களை பெறுவோம். நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் கட்டங்களை வரைந்து அதன் அடிப்படையில் தேவையான எழுத்துக்களை அமைத்து சக்கரங்கள் வரையப்படுகின்றன. குறுக்கும் நெடுக்குமாக வட்டம், சதுரம், முக்கோணம் ஆகியவற்றை வரைந்து அவற்றுக்குள்ளே எழுத்துக்களை அடக்கி எழுதி மந்திர சக்கரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மரம், கற்பலகை, உலோக தகடுகள் ஆகியவற்றை கொண்டு சக்கரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. உயர்ந்த நோக்கத்தோடு பூஜை செய்வதை விரும்பும் பக்தர்கள் தங்கள் வழிபடும் தெய்வத்திற்குரிய சக்கரங்களை வெள்ளி மற்றும் தங்கத்தகடுகளில் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். பலவிதமான பயன்களுக்காக சக்கர வழிபாடு செய்யப்படுகிறது. தொழில் தொடங்குவோர் அந்த தொழிலில் லாபம் செழிக்க வேண்டும் என்பதற்காக, எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் சக்கரங்கள் தயாரிக்கிறார்கள். இவை தன ஆகர்ஷண எந்திரங்கள் எனப்படும். இவ்வாறே மக்களை கவர்ந்திழுக்கவும் நிறைய கூட்டம் சேர்க்கவும் விரும்பும் நபர்களுக்காக ஜன ஆகர்ஷண எந்திரங்கள் செய்யப்படுகின்றன. இத்தகைய எந்திரங்கள் கல்விக்கூடங்கள், வியாபார ஸ்தலங்கள், கோயில்கள், மக்கள் கூடும் இடங்களில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படும். இதுபோன்ற எந்திரங்கள் தங்கத்தகடுகளில் எழுதப்படுகின்றன. தெய்வ திருமேனிகள் செதுக்கப்பட்டு அவற்றின் கீழே அமைக்கப்படும் எந்திரங்கள் பெரும்பாலும் செப்புத்தகட்டில் வரையப்படுகின்றன. ஸ்ரீ சக்கரம், சுதர்சன சக்கரம் என்பவை நாம் அதிகம் அறிந்த சக்கரங்கள். இதுபோல நவக்கிரக சக்திகளையும் எந்திர வடிவத்தில் நிலைப்படுத்தி எந்திரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த எந்திரங்களை பார்க்கும்போது சிக்கலான அமைப்பை கொண்டதாக தெரியும். இது வரைவதற்கு எளிமையானது. அந்த திறமை உள்ளவர்களுக்கு சிலந்தி கட்டும் மலையை நாம் பார்க்கும்போது அது சிக்கலானதாகவும் பின்னுவதற்கு கடினமான பணியாகவும் தோன்றும். ஆனால் சிலந்தியோ மிக எளிதாக அதிக சிரமம் இல்லாமல் தன் வலையை மிக நேர்த்தியாக பின்னிவிடுகிறது. அதுபோலத்தான் எந்திரம் எழுதுவதும். மனித உடலுக்கும் கோயில் கட்டமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதுபோலவே இந்தியாவில் பல கோயில்களின் அமைப்பை உற்று நோக்கினால் எந்திரத்தின் மைய அமைப்பு போன்று இருப்பதை காணலாம். உதாரணமாக திருமலை திருப்பதி கோயிலின் மூலஸ்தான கோபுரம் ஸ்ரீமேரு என்னும் ஸ்ரீசக்கரத்தின் மையத்தை போன்று கட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இவ்வாறே காஞ்சிபுரம் மற்றும் பல தலங்களில் உள்ள கோயில்களின் கோபுரங்கள் முழுமையான ஸ்ரீசக்கர வடிவத்தில் இருப்பதை
நன்கு கவனித்து பார்த்தால் புரியும். நாம் தரையிலிருந்து பார்க்காமல் மேலிருந்து பார்த்தால் தான் இந்த கலை நுணுக்கத்தை உணரலாம். எந்திரத்தை தாமிரம் போன்ற உலோகத்தில் வரைவது முக்கியமானது. நமது ரிஷிகளும் முனிவர்களும் தாமிரத்தை அதிக அளவில் சக்கரங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கின்றனர். தாமிரத்தில் மின்கடத்தும் சக்தியே இதற்கு காரணம். தாமிரத்தை விட தங்கத்தின் மின்கடத்தும் திறன் மிக அதிகம் என்றாலும் அது விலை உயர்ந்த உலோகம். அதை எல்லோராலும் பயன்படுத்த முடியாது. இதற்கு மேலாக மற்றொரு பிரச்சனையும் உண்டு. எந்திரம் வரையும் போது சிறிது தவறு செய்துவிட்டாலும் எந்திரம் முழுவதும் வீணாகிவிடும். அதை பயன்படுத்த முடியாது. அதோடு பலன்களும் கிடைக்காது. இந்த வகையில் தாமிரத்தகடு வீணாகினால் பரவாயில்லை என்று விட்டுவிடலாம். ஆனால் தங்கத்தகடு வீணாகிவிட்டால் பொருள் நஷ்டம் ஏற்படும். எந்திரம் வரைவதில் நன்றாக அனுபவம் இருப்பவர்களே இந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும். இது ஒரு படத்தை பார்த்து மற்றொரு படத்தை வரையும் சாதாரண விஷயம் அல்ல. அனுபவமும் திறமையும் உள்ளவர்களை கொண்டு ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அதற்குரிய விதிமுறை கடைபிடித்து எழுதப்படும் எந்திரங்களே முழுமையாக இயங்கும். அளவில்லாத பயன்களை அளித்தரும். கோயில்களின் கருவறையில் மூல விக்கிரகம் அமைப்பதற்கு முன்னால் அதன் அடியில் எந்திரத்தை ஸ்தாபனம் செய்வார்கள். இந்த இறை சக்தியே மின் கடத்தலாக வெளிப்பட்டு கருவறையில் உள்ள மூலஸ்தான விக்கிரகங்களின் மூலமாக பக்தர்களை வந்தடைந்து அவர்களுடைய உடல் குறைகளையும் மனக்குறைகளையும் தீர்த்து வைக்கிறது. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் போது மூல விக்கிரகத்தின் அடியில் உள்ள எந்திரம் மேலும் சக்தியூட்டப்படுகிறது. மேலும் இந்த ஸ்ரீ சக்கரம் எந்திரங்கள் பற்றி பார்ப்போம். வணக்கம்.